ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கடக லக்னத்திற்காக இந்த சிறப்பு பதிவாக சனியை பற்றி இந்த பதிவு. அஷ்டம சனி, லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல சனி இருக்கிறது. கோச்சாரம் ரீதியாக அது என்ன செய்கிறது, அந்த ஒரு பார்வையையும், இயல்பாகவே சனி நமக்கு கெட்டவரா, இயல்பாகவே சனியினால் நமக்கு துன்பம் வருமா, அல்லது அது அந்த துன்பமானது பொருள் சார்ந்து வருமா, உறவுகள் சார்ந்து வருமா, ஆரோக்கியம் சார்ந்து வருமா, இப்படிப்பட்ட கேள்விகளைத்தான் இந்த பதிவில் பார்க்க. இப்போ நம்ம கடக லக்னம் எடுத்துக்கிட்டா நம்மளுடைய லக்னத்தில் இருக்கிற நட்சத்திரம் தான் சனியினுடைய பூச நட்சத்திரம். அப்படின்னா சந்திரன் என்பது லக்ன அதிபதி. ஆனால் சனியினுடைய குணாதிசயங்களை நம்ம நம்மளுடைய சிந்தனையில வச்சிருக்கோங்கிறத அது சொல்லாம சொல்லு. அதே போலதான் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல விருச்சிக ராசியில அனுஷம் அப்படின்ற நட்சத்திரம் இருக்கு. அதே மாதிரி 9ஆம் இடமான மீன ராசியில உத்திரட்டாதின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் இருக்கு. இந்த 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், இது அகம் சார்ந்த விஷயத்தை தெரிவிப்பது. ஆரோக்கியம், நம்மளுடைய சந்தோஷம், இறையருள், மன நிம்மதி, அமைதி, மகிழ்ச்சி, இது எல்லாத்தையும் குறிக்குது. இப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை வச்சிருக்கிற சனி பகவான் இந்த ஸ்தானங்களுக்கு கெட்ட ஸ்தானத்துக்கு போனா கெட்டது பண்ணுவார். அதனாலதான் 8ஆம் இடத்துல சனி, லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சனிங்கிறத நம்ம நெகட்டிவா சொல்றதுக்கு காரணம். நம்ம ஜென்ரலா பாரம்பரிய ரீதியில ஜோதிடத்துல 8ஆம் இடத்துல சனி, 8ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படின்னு நம்ம ஜென்ரலா சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் நட்சத்திர ரீதியாக பலனை எடுத்து நட்சத்திர ஆற்றலை அது நல்லா வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் அமைந்திருக்கா, அல்லது நட்சத்திர ஆற்றலை இழக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்காங்கிறத பார்த்து தான் நம்ம பலன்களை முடிவு செய்யணும். அப்ப தோல்வி, தடை, விபத்து, கஷ்டம், நஷ்டம், இது எல்லாமே 8ஆம் இடம், ஆயுளையும் குறிக்கும். அப்படிப்பட்ட ஸ்தானம் அப்படிங்கிறதுல இருக்கிறதுனால மட்டுமே சனி நம்மளை கெடுத்துறாது. பட் இருந்தாலும் ஆற்றல் கெட்ட ஆற்றலை வழங்கக்கூடிய இடம்தான். ஆனால் நம்ம ஜனன ஜாதகத்துல நமக்கு இந்த அட்டமச்சனி வரக்கூடிய காலகட்டத்துல சனியினுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சுமமோ நடக்கணும். அப்படி நடக்கும்போது மட்டும்தான் அது தன்னுடைய இம்பேக்டை காட்டும். இல்லைன்னா அது பாட்டுக்கு அது சனி 8ஆம் இடத்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்குன்னு நம்ம நம்பிக்கிட்டு சனிக்காகவே பயந்துக்கிட்டு சனியினால தான் எல்லா கெட்ட பலனும் நடக்குதுன்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ நம்ம தீர்க்கமாக முடிவுக்கு வரும்போது திசா புத்தி அந்தரத்தில் சனி இல்லை அப்படின்னா அதை பற்றி பயப்பட வேண்டியது இல்லை. ஒன்று, இப்போ 8ஆம் இடத்துல இருக்கிற சனி யாருடைய நட்சத்திரத்தில் போகுது? பூரட்டாதின்ற கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கு. இப்போ குரு நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்போ அந்த 8ஆம் இடத்தினுடைய மைனஸை அவர் சரி பண்ணிடுவார். ஏனென்றால் 8ஆம் இடத்துக்கு 4ஆம் இடமாக அந்த குரு போய்ப்பாடுறார். அப்போ அவருடைய கெடுபலன்களை நிறைவேற்ற முடியாமல் தடை செய்யக்கூடிய ஆற்றல் அந்த 11ஆம் பாவத்துக்கு உண்டு. அப்போ அந்த வகையில் அந்த அஷ்டம சனியை பற்றி நமக்கு அஷ்டம சனியினால தான் பிரச்சனைன்னு நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ உண்மையிலேயே சனி நமக்கு நல்லவர், இறையருள் கொடுப்பவர், நம்முடைய சுபாவத்தில் நிதானமாக யோசித்து முடிவெடுக்கிற ஆற்றலை வச்சிருக்காரு. கலைகள் வளர்ச்சி, குழந்தை பிறப்பு, நம்மளுடைய ஒரு மகிழ்ச்சி, எத்தனையும் வச்சிருக்காரு. அப்போ இப்படிப்பட்ட சனி நம்ம ஜனன ஜாதகத்தில் கெடாமல் இருக்குதான்னு பார்க்கணும். 8ஆம் பாவம் 12ஆம் பாவத்தினுடைய தொடர்பில் இல்லாமல் இருந்தால் பார்க்கணும். 8ஆம் பாவம் 12ஆம் பாவத்திற்கு அதிகாரியான கிரகங்கள் நம்ம இந்த சனியினுடைய தொடர்பில் இருந்தாலும் அது கொஞ்சம் பாதிக்கும். இதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சனியை பற்றி பயம் போயிடும். அதனால் ஒரு கிரகம் 8ஆம் இடத்துல வர்றது மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட அதில் இருக்கிற நட்சத்திர அதிபதிகள், அந்த கிரகம் செல்லக்கூடிய நட்சத்திர அதிபதி
அதற்கு அந்த கெட்ட பலனை கொடுக்க முடியாமல் தடுத்தால் அந்த கெட்ட பலன் நடக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் கடகலக்னத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற அஷ்டம சனியை நினைத்து யாரும் பயப்பட வேண்டியதில்லை. எல்லாத்துலேயும் தோல்வி வந்துடும், கஷ்டமாயிரும், நஷ்டமாயிரும்னு நினைக்க வேண்டியதில்லை. யாருடைய ஜனன ஜாதகத்தில் உபநட்சத்திரம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு நம்மளுடைய பாஸ்கர அஸ்ட்ராலஜியில். அந்த ஜனன ஜாதகத்தில் கணிக்கும் போது 12 பாவ அதிகாரிகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மெத்தேடு இருக்கு. அந்த மெத்தேடு பிரகாரம் 8ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிகாரியா ஒரு சில ஜாதகங்களுக்கு சனி பகவான் வரக்கூடும். அப்படி வந்திருக்கிற ஜாதகங்களுக்கு மட்டும்தான், அதுவும் இப்ப திசாபுத்தி அந்தரத்துல சனி தொடர்பு இருந்தால் மட்டும்தான் அஷ்டம சனியினுடைய தாக்கம் வீரியம் அதிகமாக இருக்கும். அவர்களுக்கு மட்டும் அதிகமான பாதிப்பை தரும். இது நம்ம ஜனன ஜாதகத்தை கணிச்ச பிறகு டேலி பண்ணி பார்த்து தெரிய வேண்டிய விஷயம். மொத்தையா நம்ம கடக லக்னத்துக்கே ஆகாதுன்றது ஒரு கான்செப்டுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. அது போக நமக்கு 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் இதுல எல்லாம் இருந்தது அப்படின்னா தொழிலுக்கு சாதகமா இருக்கும். ஆனா உறவுகளுக்கு சாதகமா இருக்காது. இப்ப 2ஆம் இடம் அப்படின்னு எடுக்கும் பொழுது குழந்தை பிறப்பு, மகிழ்ச்சி, உறவுகளுடைய சந்தோஷம், தொடர்புகள் இதெல்லாத்துலேயுமே கொஞ்சம் மைனஸ் போடும். அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்போ நம்மளுக்கு கடகத்துக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடத்துல இருந்தது அப்படின்னா சனியினுடைய அருளால ஆரோக்கியம் நமக்கு நல்லா இருக்கும், ஆயுள் நமக்கு நல்லா இருக்கும், சொந்த பந்தங்கள் சிறப்பாக இருக்கும், நமக்கு சிந்தனை, முடிவெடுக்கக்கூடிய திறன், கலைகளில் ஈடுபாடு, குழந்தை, இது எல்லாமே சார்ந்து சனி தான் நமக்கு அந்த வரத்தை கொடுக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட சனி பகவான் அந்த 1, 5, 9லேயே தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே இருந்தால் இந்த பாவத்தை டெவலப் பண்ணி விடுது. அப்போ நமக்கு ஆயுளை விருத்தி பண்ணுது, மகிழ்ச்சியை விருத்தி பண்ணுது, உறவுகளை நல்லபடியாக அது வாழ வைக்குது. அந்த வகையில் தான் சனி வேலை செய்யும். அதே 4, 8, 12 அமரும் போது மட்டும் இதுக்கு அகெயின்ஸ்டாக வேலை செய்யும். அப்போ ஒரு சிலருக்கு உறவுகளான சங்கடம் வர்றது, இப்போ ஒரு குழந்தைனால ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறது, குழந்தை செய்கிற செயல்கள்னால குழந்தையினுடைய பகை உணர்ச்சி, குழந்தை வளர்ந்து நம்மளுக்கு பாதிப்பு பண்ணுறது, இதெல்லாம் 5ஆம் இடத்துக்கு பாதிப்பு தான். அப்போ எந்த வகையில் கஷ்டம் வருதுங்கிறத அந்த சனி 8ஆம் இடம், 12ஆம் இடம் தொடர்பு மூலமாக நமக்கு நிரூபிக்கிறார். அதனால் அது நம்ம ஜனன ஜாதகத்தில் எந்த வகையில் அமைஞ்சிருக்காருங்கிறத பொறுத்து தான் நம்ம முடிவு செய்யணும். அவருடைய பொதுவாக கடக லக்னத்துக்கு பேசிக்காகவே சனினால சனி திசை புத்தி அந்தரம் நடந்தாலும் நம்ம அதுக்காக வருத்தப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. அதே நேரத்தில் சனி நம்ம ஜனன ஜாதகத்தில் கெடாமல் இருந்தால், திசாபுத்தி அந்தரம் நடக்காமல் இருந்தால் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. அதனால் அஷ்டம சனி தோல்வி கிடையாது. யார் ஒருவருக்கு ஜனன ஜாதகத்தில் அவங்களுடைய உபநட்சத்திர ரீதியாக 8, 12 தொடர்பு இருக்கோ அவங்களை மட்டும்தான் அதில் கவனத்தில் எடுத்துக்கணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.